வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Realme Earbuds Pro அப்படிங்கிற இயர்பட்ஸோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் மொத்தம் பார்க்க போறோம். அதில என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லி, அது எப்படி அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுன்னு சொல்லி சொல்றேன். வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் இஷ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேர் நான் ஹெட்செட்ட சார்ஜ் போட்டாலும் சார்ஜே ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லி நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது எப்படி சரி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க சார்ஜிங் கேஸ வந்து ரொம்ப நாள் சார்ஜ் போடாம விட்டுருந்தீங்க அப்படின்னா, வழக்கத்த விட நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்ல நீங்க சார்ஜ் போட வேண்டியிருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா, ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் நீங்க கன்டினியூஸா சார்ஜ் போடுற மாரி இருக்கும். ஏன்னா ஹெட்செட் வந்து அடிக்கடி அப்பப்போ நீங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க ரொம்ப நாள் சார்ஜ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்ல நீங்க சார்ஜ் போடுற மாரி இருக்கும். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜிங் கேஸோட உள்ள பார்த்தீங்கன்னா, சார்ஜர் பின் இருக்கும். காப்பர் கலர்ல சின்னதா நீட்டிட்டு இருக்கும். அந்த சார்ஜிங் பின் வந்து லைட்டா ஒரு இயர்பட்ஸ் வச்சு நல்லா கிளீன் பண்ணி விடுங்க. ஏன்னா, அதில டஸ்ட் படிஞ்சிருந்தாலும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி அதில ஒயிட் கலர்ல ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சுனாலுமே சார்ஜிங் கேஸ் வந்து இயர்பட்ஸோட கான்டாக்ட் ஆகாது. ஸோ, அத வச்சு நல்லா கிளீன் பண்ணி விட்டுக்கோங்க. அதேபோல இதே பாயிண்ட் வந்து இயர்பட்ஸ்லயும் இருக்கும். கீழ இயர்பட்ஸோட ஸ்டெம்பு கீழ பார்த்தீங்கன்னா, 2 காப்பர் புள்ளி மாரி இருக்கும். அதையும் நீங்க சப்போஸ் இயர்பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணலாம். இல்லன்னா சின்னதா ஊசி மாரி எத வச்சு லைட்டா ஸ்க்ராட்ச் பண்ணி விடலாம். ஓரளவு நீங்க இப்படி பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சுரும். நீங்க இந்த இயர்பட்ஸும் சார்ஜிங் கேஸையும் கிளீன் பண்ணிட்டு திரும்ப இயர்பட்ஸ சார்ஜிங் கேஸ்ல ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு எல்இடி வந்து 2 தடவ ஃபிளாஷ் ஆகணும். அப்படி ஃபிளாஷ் ஆகல அப்படின்னா, திரும்ப 2 தடவ எடுத்துட்டு உள்ள திரும்ப சார்ஜிங் கேஸுக்குள்ள போட்டு, சார்ஜர்ல மாட்டிட்டு திரும்ப அந்த இயர்பட்ஸ் எடுத்துட்டு சார்ஜிங் கேஸுக்குள்ள போட்டு பாருங்க. இன்னொரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளேபேக் டைம் வந்து டைம் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையா இருக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தடவ சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃப்ரீக்வென்ட்டா நீங்க அப்பப்போ சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்க ஒரு தடவ சார்ஜ் பண்ணி போட்டுட்டு யூஸ் பண்ணாமயே விட்டுட்டீங்கனாலும் இந்த ஃபால்ட் வரும். அது மட்டும் இல்லாம நீங்க வால்யூம் வந்து வால்யூம், அரை வால்யூமா நீங்க கம்மி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. பேட்டரி லைஃப் இன்கிரீஸ் ஆகுதான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க சார்ஜ் போடும்போது இல்லன்னா சார்ஜ் போட்டதுக்கப்புறமும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இருக்கிற ஏரியால இந்த இயர்பட்ஸ தூக்கி நீங்க வைக்கவே கூடாது. சப்போஸ் இந்த மைக்ரோவேவ் ஓவன்ல அந்த மாரி டிவி கிட்ட அந்த மாரி இந்த இயர்பட்ஸ நீங்க வைக்கவே கூடாது. அப்படி வச்சீங்க அப்படின்னா சார்ஜ் கம்மியாகும். அதேபோல நீங்க சார்ஜ் போடும்போது என்னெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க சார்ஜ் போடும்போது சார்ஜர் வந்து 5 வோல்ட் 1 ஆம்பியர் உள்ள சார்ஜர்ல நீங்க சார்ஜ் பண்ணணும். அதான் இந்த இயர்பட்ஸோட ஸ்டாண்டர்ட் சார்ஜர். ஸோ நீங்க அந்த மாரி சார்ஜர்ல நீங்க சார்ஜ் போட்டா இயர்பட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாம ஹைட் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமான ஏரியாலயோ இல்லன்னா ஹியூமிடிட்டி இல்லன்னா ஹை ஹியூமிடிட்டி, லோ ஹியூமிடிட்டி அந்த மாரி ஏரியாலயும் நீங்க போட்டு சார்ஜ் பண்ணாதீங்க. அந்த மாரி ஏரியால சார்ஜ் போட்டாலும் கூட சார்ஜிங் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணாமயே வீட்ல போட்டுருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆகி 150 டேஸ் தான் இருக்கும். 150 டேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா பவர் குறைஞ்சு ஷட் டவுன் ஆயிரும். அப்படி ஷட் டவுன் ஆகவே விடாதீங்க. அப்பப்போ எடுத்து நீங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்க. நீங்க சார்ஜ் யூஸ் பண்ணலனாலும் பரவால்ல. அப்பப்போ எடுத்து சார்ஜா போடுங்க. அப்படி சார்ஜ் போட்டா மட்டும் தான் பேட்டரி லைஃப் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதேபோல டச் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க கரெக்ட்டான பிளேஸ்ல டச் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த ஸ்டெம்போட டாப்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டெம்ப் வர்ற எல்லா இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா, டச் கண்ட்ரோல் வந்து டாப்ல தான் இருக்கும். ஸோ நீங்க கரெக்ட்டா அந்த டாப் பொசிஷன கிளிக் பண்ணா மட்டும் தான் டச் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இயர்பட்ஸ கரெக்ட்டான பொசிஷன்ல மாட்டாம கொஞ்சம் லைட்டா சைடா மாட்டிட்டு டச் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி நீங்க டச் பண்ணாலும் டச் ஒர்க் ஆகாது. கரெக்ட்டா சென்டர்ல வச்சு நீங்க கரெக்ட்டா உங்க காது கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி சென்டர்ல டச் பண்ணா மட்டும் தான் டச் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்க டச் கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹேண்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும். ரொம்ப அழுக்கான உள்ள விரல வச்சு டச் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில டச் கண்ட்ரோல் ஒர்க் ஆகாது. அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்ஷன் ப்ராப்ளம் தான். அப்பப்போ ப்ளூடூத் கனெக்ஷன் ஆக மாட்டேங்குது. புதுசா வாங்கும்போது ப்ளூடூத் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நெறைய சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சார்ஜிங் கேஸோட இந்த இயர்பட்ஸ வாங்கும்போது, இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ்க்குள்ள இருக்கணும். அதேபோல நீங்க சார்ஜிங் கேஸ ஓப்பன் பண்ணி, அதில வந்து இயர்பட்ஸுக்கும் சார்ஜிங் கேஸுக்கும் நடுவுல ஒரு ரெட் கலர்ல ஒரு இன்சுலேஷன் குடுத்துருப்பாங்க. அந்த சார்ஜிங் பின்னுக்கு நடுவுல. அத 2யுமே ரிமூவ் பண்ணணும். அதையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க சார்ஜிங் கேஸ்க்குள்ள வச்சு சார்ஜிங் கேஸ மூடுனீங்க அப்படின்னா, அ மூடிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி இயர்பட்ஸ கையில எடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து பேரிங் மோடு ஆட்டோமேட்டிக்கா போகும். அப்படி பேரிங் மோடுக்கு போகல அப்படின்னா, சார்ஜிங் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து ஒரு 3 செகண்ட் பிரஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க போதும். கிரீன் கலர்ல லைட் ஃபிளாஷ் ஆகும். அப்படி ஃபிளாஷ் ஆயிட்டு வந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சிங் மோடுக்கு போக ஆரம்பிச்சுரும். அப்போ உங்க மொபைல ப்ளூடூத் ஆன் பண்ணி, கரெக்ட்டா வழக்கம் போல பேர் பண்ற மாரி பேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு சில பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா, லெஃப்ட் இயர்பட்ஸ் வந்து ரொம்ப சவுண்டா இருக்கு ரைட் பட்ஸ விட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அக்சஸிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கும்.
அதுக்குள்ளே போயிட்டு ஆடியோ பேலன்சர்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரெண்டையுமே ஈக்குவலாக சென்டரில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சென்டரில் வைக்கணும். ஒன்று லெஃப்ட் சைடு கூட இருந்தால் லெஃப்ட் சைடு அதிகமாக இருக்கும், ரைட் சைடு கூட இருந்தால் ரைட் சைடு சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து சென்டரில் வைங்க, 2 பக்கமே ஈக்குவலாக சவுண்டு கேட்கும். ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுறேங்க. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேட்ஜெட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.